கர்த்தருடைய பிள்ளையே, 2 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்க. இவைகளை நீங்கள் செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இன்னைக்கு பாருங்க, அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பத்தில் நல்லா இருக்கு. ஒரே ஜெபம், பைபிள் வாசிப்பு, பரிசுத்த ஆவியில நிரம்புகிறது, கூட்டத்துக்கு போறது வர்றது, காலையில் ஒரு ஆராதனை, சாயந்தரம் இன்னொரு ஆராதனை, இது கடையில் டிவியில செய்தியை கேட்கிறது. இப்படியெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தோம். ஆனால் நாட்கள் போக 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 நமக்குன்னு ஒரு வட்டத்தை வைத்து கொண்டு அதுக்குள்ளேயே சுத்திட்டு வரோம். இங்க என்ன சொல்லுகிறார் பேதுரு? ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்க. அந்த வார்த்தையை சொல்லி பாருங்க, ஜாக்கிரதையா இருங்க. இதுல உங்கள் அழைப்பு என்ன, உங்கள் தெரிந்து கொள்ளுதல் என்ன, அதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணுங்க. இன்றைக்கு நிறைய பேருக்கு ஊழியம் செய்ய ஆசை. இப்போ நான் பிரசங்கிக்கிறேன் என்றால் என்னை போல பிரசங்கிக்கிற நிறைய பேருக்கு ஆசை. இங்கே ஒருவர் பாடுவார் என்றால் அவரை போல பாட ஆசை, அவரை போல ஆராதனை நடத்த எனக்கு ஆசை. இன்னொருவர் ஒரு வல்லமையா சத்தம் போட்டு பேசும், ஆண்டவரே இவரை போல என்னை மாற்றும், அப்படி நிறைய பேர் விரும்புறீங்க. அது நல்லது, தவறு இல்லை. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு காலிங் வச்சிருக்காருல்ல, உங்களுக்குன்னு ஒரு நோக்கம் வச்சிருக்காருல்ல, அதை நீங்க கண்டுபிடிக்கணுமே பிரியமானவர்களே. அதை தான் பேதுரு சொல்றாரு, உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி நீங்க ஜாக்கிரதையா இருங்க. இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினால நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த தரிசனத்தை விட்டு மாறி நம்ம எப்போ போறோம், தரிசனத்துக்கு எப்போ கீழ்ப்படியாம போகிறோம். நான் உங்களோட சில வார்த்தைகளை பேசுறேன். இப்போ எல்லாரும் தான் எல்லாம் செய்கிறோம். ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் நிறைவேற்றணும், உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நீங்கள் தான் நிறைவேற்ற முடியும். நான் நிறைவேற்ற முடியாது. எனக்கு ஆண்டவர் செய்ய சொன்னதை நான் தான் செய்ய முடியும். நல்ல காது கொடுத்து கேளுங்க. காது உள்ளவன் கேட்க கடவன் நிகழ்ச்சியில் தான் நான் இப்படி உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்குன்னு ஒரு ட்ராக் வச்சுருப்பாரு, அந்த ட்ராக்கில் தான் நீங்கள் போகணும். பார்த்தீங்கன்னா சென்னையில் கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த யானை கவுனி அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. அங்கே ஒரு மேம்பாலம் இருக்கிறது. அந்த மேம்பாலத்துலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பழைய குட்ஸ் ட்ரெயின், பழைய கம்பார்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் அங்கே நிறைய கிடக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள். அதெல்லாம் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஓடி உழைச்சி கடைசியில் ட்ராக் மாறி போனதுனால ஆக்சிடென்ட் ஆன நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் அங்கே சும்மா கிடக்குது. அது ஒரு காலத்தில் ஒழுங்காய் ஓடினது தான், ஒரு காலத்தில் அது நல்ல ஓட்டம் பிடித்தது தான், ஒரு காலத்தில் அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது தான். ஆனால் இப்பொழுது எல்லாம் அந்த மூலையில் கொண்டு போட்டு வச்சுட்டாங்க. காரணம் என்னென்ன, அந்த தண்டவாளத்தை விட்டு வழி தவறி வேறு பக்கமாய் போனதுனால அது டேமேஜ் ஆயிட்டு. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு தேவனுக்கு ஊழியம் தான் செய்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு என் ஆண்டவர் நியமித்த ஒரு ஓட்டம் இருக்கு. உங்களுக்கு ஒரு நியமித்த ஓட்டம், எனக்கு ஒரு நியமித்த ஓட்டம், சரியா? என்று எபிரேயர் 12:1 வாசிக்கிறேன்ல. அப்போ அவர் நியமித்த ஓட்டத்தில் நம்ம ஓடணும்னா நமக்கு முன்பாக நம்முடைய தரிசனம் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும்.